வெல்கம் பேக் டு அவர் சேனல் கிருத்திகா எனர்ஜி எசன்ஸ். ஸோ ஒரு இம்பார்ட்டண்ட் அப்டேட் தான். பிடி, பிஆர்டி அப்பாயின்மெண்ட் பற்றின அப்டேட்டு தான். ஸோ நிறைய பேர் நம்மளோட சேனலில் வந்து கமெண்ட் பண்ணுறது வந்து எப்போ வந்து இந்த தமிழுக்கான ரிவைஸ்டு லிஸ்ட்டு வரும், அதுக்கப்புறம் எப்போ கவுன்சிலிங் இருக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ அதை பற்றின ஒரு அது ரிலேட்டடான ஒரு அப்டேட், முக்கியமான அப்டேட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் என்ன என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த ரிவைஸ்டு லிஸ்ட்டு அண்ட் தமிழுக்கு எதனால லேட் ஆகுது அப்படின்னு கேட்குறது நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. ஸோ டிஆர்பியில் வந்துட்டு இன்எலிஜிபிள் லிஸ்ட்டு அண்டு வித்ஹெல்டு லிஸ்ட்டில் இருக்கவங்க கிரீவன்ஸ் வந்து மெயிலுக்கு கிரீவன்ஸ் பண்ணுறாங்க, நேரில் போய் பார்க்குறாங்க. சில விஷயங்கள்ல சேஞ்சஸ் இருக்குது, கம்யூனல் டர்ன் சேஞ்ச் ஆகிருக்கு. ஏற்கனவே போட்ட ரிவைஸ்டு லிஸ்ட்டை வந்து பார்த்திங்க, இப்போ ஹிஸ்ட்ரிக்கும் சரி மேக்ஸுக்கும் சரி ரிவைஸ்டு லிஸ்ட்டை வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா சில இடத்துல வந்து கம்யூனல் டர்ன் வந்து டிஃபர் ஆகிருக்கு, அதை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம கிளைம் பண்ணும்போது அது கரெக்டான இருக்கிற பட்சத்தில் அவங்க அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு சேஞ்ச் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி ப்ராசஸ் தான் இப்போ போயிட்டுருக்கு. அதனால தான் வந்து லேட் ஆகுது. ஸோ தமிழுக்கு ஏன் லேட் ஆகுது அப்படிங்கும்போது இந்த மாதிரி எரர்ஸ் எதுவும் வராமல் போடுறதுக்கான முயற்சியில் இருக்காங்க. ஸோ அதனால் இந்த வீக்குள்ளே கண்டிப்பாக வந்து தமிழுக்கான இது செலெக்ஷன் லிஸ்ட் வந்து கண்டிப்பாக இந்த வீக்குள்ளே வந்துடும். இதுதான் எல்லாருமே கேட்குற விஷயம். இதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வேக்கன்சி இன்க்ரீஸ் அதை பற்றியும் நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த இன்னைக்கு, அதாவது 5/8/2024 மண்டே வந்த ஒரு ஆர்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பள்ளிக்கல்வி 1/8/2024 அன்று நிலவரப்படி அரசு உயர்நிலை மேல்நிலைப் பள்ளியில் பயிலும் மாணவர்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் பட்டதாரி ஆசிரியர்கள் பணியிடம் நிர்ணயம் செய்தல் அறிவுரை கூட்டம் சார்பாக. ஸோ இப்போ வந்து நமக்கு நல்லாவே தெரியும், எப்போவுமே கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் வந்துட்டு 1/8 பர்டிகுலர்ஸ்னே கேட்பாங்க. ஸோ 1/8 வரைக்கும் உங்களுக்கு அட்மிஷனும் நடந்துகிட்ருக்கும். ஸோ அட்மிஷன் நடந்துகிட்ருக்குங்கிறதுக்கு வரைக்கும் என்ன மீனிங்னா 8வது மாதம் வந்து எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க ஸ்கூல்ஸில், அந்த ஸ்கூல்ஸுக்கான தேவையான நீடு போஸ்ட் அப்படிங்கிறதும் சரி, சர்ப்ளஸ் எக்ஸஸாக இருக்காங்களா அப்படிங்கிறதும் சரி, அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு கூட்டம் தான். ஸோ அரசாணை இது வந்து பார்த்திங்கன்னா இது பெருசாக ஒன்றும் இல்லை. எந்தெந்த இது ஃபிக்ஸேஷனுக்கான அரசாணை, எந்தெந்த மாதிரியான ஃபிக்ஸேஷன் பண்ணணுங்கிறதுக்கான அரசாணை, இதெல்லாம் போட்டு ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டோட உங்களுக்கு ஒரு பார்வைக்காண்டி அந்த ஒவ்வொரு ஆர்டர்லேயுமே கொடுத்துருக்கிறது இது. இதில் வந்து நமக்கு லாஸ்ட்டாக வந்து 2022 வரைக்கும் உள்ள ஜிஓ வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஆர்டர் போட்டது எப்போ அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 5/8. ஸோ இது வந்து நம்ம ஸ்டாஃப் ஃபிக்ஸேஷன், இதுக்கும் நம்ம பிஆர்டிக்கு எப்போவுமே ஸ்டாஃப் ஃபிக்ஸேஷன் பண்ணுறது தான். இப்போது அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறதுக்காகலாம் ஸ்டாஃப் ஃபிக்ஸேஷன் கிடையாது. நான் அதையும் சொல்லிக்கிறேன். வருஷம் வந்து ஸ்டாஃப் ஃபிக்ஸேஷன் பண்ணுவாங்க. இந்த வேக்கன்சி இன்க்ரீஸ் அப்படின்னு கேட்கும்போது இந்த ஸ்டாஃப் ஃபிக்ஸேஷனில் இந்த வருஷமான அதிகமான எண்ணிக்கையில் மாணவர்கள் சேரும்போது உங்களுக்கு ஸ்டாஃப் ஃபிக்ஸேஷன் கொடுத்து அதுக்கான நீடு வேக்கன்சி காட்டுறதுக்கான வாய்ப்பு அதிகம் அப்படிங்கிறது தான். ஸோ பள்ளிக்கல்வித்துறையின் கட்டுப்பாட்டின் கீழ் இயங்கும் அரசு நகராட்சி உயர்நிலை மேல்நிலை பள்ளிகளில் ஒவ்வொரு ஆண்டு தொடக்கத்திலும் 1/8 அன்றைய நிலவரப்படி மாணவர்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் பணியாளர் நிர்ணயம் ஸ்டாஃப் ஃபிக்ஸேஷன் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையில் பார்வையில் காணும் அரசாணைகளை பின்பற்றி இக்கல்வியாண்டிற்கு 1/8/2024 அன்றைய நிலவரப்படி மாணவர்களின் எண்ணிக்கையின்படி பட்டதாரி ஆசிரியர்கள் பணியிடம் பிடி ஸ்டாஃப் ஃபிக்ஸேஷன் நிர்ணயம் செய்தல் தொடர்பான சார்பான பணிகள் மேற்கொள்ளப்படவிருக்கிறது. ஸோ இதிலே நம்ம பார்த்தோன்னா பிஆர்டி ஃபிக்ஸேஷன் ஒரு சிஆர்சி இருந்தால் அதுவுமே ஸ்டூடெண்ட் டீச்சர் ரேஷியோ வச்சு தான் வரும். அதுக்கான ஆர்டரும் நம்ம கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி போட்டிருந்தாங்க, நம்ம பார்த்தோம். அதை பற்றி நான் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதில் என்ன ஒன்றும் இல்லை, நீட் போஸ்ட் சர்ப்ளஸ் போஸ்ட் இருக்கா, நீட் போஸ்ட் எங்கேயாவது இருக்கா, அப்படி நீட் போஸ்ட் காட்டுற பட்சத்தில் இந்த வருஷத்துக்கு இதுக்கப்புறம் தான் போடுறாங்கன்னா அதையும் இதை கரண்ட் வேக்கன்சியில் கொண்டு வர்றது. அப்போ அதை தான் சொல்கிறோம், நம்ம அந்த வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகுமா, இப்போ இந்த நிறைய பேருக்கான வாய்ப்புகள் வந்து திரும்ப குறையாமல் இருக்குமா அப்படிங்கிறதுக்கு ஒரு விஷயமாக நம்ம இதை எடுத்துக்கலாம். ஸோ நமக்கு இந்த பார்வையில் காணும் அரசாணைகளை பின்பற்றி இக்கல்வி ஆண்டிற்கு பிடி ஃபிக்ஸேஷன் பணிகள் மேற்கொள்ள இருக்கிறது. இப்பணியினை மேற்கொள்ள ஏதுவாக அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலக பணியாளர்களுக்கு
அறிவுரைகள் மற்றும் எவ்வாறு கணக்கீடு செய்து நிர்ணயம் செய்தல் போன்ற விவரங்கள் உரிய அலுவலர்களால் கீழ்கண்ட நிலவரப்படி வழங்கப்பட இருக்கிறது. ஸோ அப்போ நீங்கள் என்ன மாதிரி ஃபிக்சேஷன் பண்ணணும். ஸோ நார்ம்ஸ் வந்து உங்களுக்கு கவுன்சிலிங்காக இருக்கட்டும், இதாக இருக்கட்டும், ஸ்டூடெண்ட் டீச்சர் ரேஷியோ மாறலைன்னா கூட இந்த சப்ஜெக்ட்டுக்கு ஸ்கூலுக்கு கண்டிப்பாக இந்தந்த சப்ஜெக்ட்டுக்கு ஆள் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் சயின்ஸ் மேக்ஸுக்கு கண்டிப்பாக இருக்கணும். அதுக்கப்புறம் சோஷியலுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க, இல்லை தமிழ் இங்கிலீஷ் ஃபஸ்ட்டு கொடுங்க. ஒவ்வொரு வருஷமுமே வந்து அந்த போன வருஷத்துக்கு உள்ள வந்து ஒரு அறிவுரைப்படி, அதாவது ஸ்கூலில் நடந்திருக்கிற விஷயங்களை கன்சாலிடேட் பண்ணி ஒவ்வொரு வருஷமே நமக்கு எப்படி ட்ரான்ஸ்ஃபர் கவுன்சிலிங்கான நார்ம்ஸ் மாறிட்டுருக்கோ அது மாதிரி ஸ்டாஃப் ஃபிக்சேஷன் மாறாது. ஆனால் அதுக்கான நார்ம்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். அந்த நார்ம்ஸை வந்து அந்த ஒவ்வொரு சிஓ ஆஃபீஸ்லேருந்துமே ஒரு அதுக்குன்னு அத்தாரிட்டி வந்து அப்பாயிண்ட் பண்ணி அவங்க வந்து ஸ்டாஃப் ஃபிக்சேஷன் பண்ணுவாங்க. அதை பற்றின ஒரு அறிவுரை கூட்டம் வந்து வழங்கப்பட இருக்குது. ஸோ கீழே வந்து அரசாணைகள் பின்பற்றி இதுதான் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த உரிய அலுவலர்களால் நிர்ணயப்பட்ட வழங்கப்பட இருக்கிறது. அதுக்கு வந்து வென்யூ கொடுத்துருக்காங்க, அதையும் பார்த்துடலாம். ஸோ அந்த வென்யூ அதாவது இதுக்கும் நம்ம அப்பாயின்மெண்ட்டுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னா, நமக்கு ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். இது முடித்ததுக்கப்புறமா அவங்க வந்து ஃபுல் வேக்கன்சி லிஸ்ட்டோ இல்லை ரிவைஸ்டு லிஸ்ட்டோ இல்லை கவுன்சிலிங்கோ வேகன்சி இன்க்ரீஸ்ன்னு எல்லாத்துலேயும் சொல்கிறீங்க மேடம், அதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்குறீங்க. எதையுமே இன்னொரு ஆடடம் வரும்னு நம்ம நினைக்கல. இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் வேக்கன்சிக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு அந்த அடிஷ்னல் நான் அவைலபிள் வேக்கன்சியாவது இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. அதை எப்படி பண்ண போகிறாங்கங்கிறது தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 10ஆம் தேதி வந்து உங்களுக்கு வந்து பட்டதாரி அண்ட் முதுகலை பட்டதாரி நியமனம் பற்றின கூட்டப்பொருள். ஸோ அவங்க பிடி பிஜி செக்ஷன்லேருந்து ஒருத்தவங்கள கூப்பிட்ருக்காங்க. ஸோ அவங்க வந்து எந்தெந்த மாவட்டங்கள் வந்து 10ஆம் தேதி வந்து மதுரையில் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இதுக்கடுத்து அதே மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா இதே மாதிரி சென்னையில் வந்து 13ஆம் தேதி நடக்குது, செவ்வாய்க்கிழமை நடக்குது. பேராசிரியர் அன்பழகன் டிபிஐ கேம்பஸ்லேயே நடக்குது. அதில் வந்து உங்களுக்கு வந்து எந்தெந்த மாவட்டம் வந்து கலந்துக்கணும் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. அந்த சமயத்தில் வந்து மேற்படி கூட்டத்திற்கு சார்ந்த அலுவலக பணியாளர்கள் தவறாமல் கலந்து கொண்டு உரிய அலுவலர்களால் வழங்கப்படும் அறிவுரைகளை பின்பற்றி செயல்பட அறிவுறுத்தப்படுமாறு அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களும் அறிவுறுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து இதில் நமக்கு என்ன இதுலேருந்து எடுத்துக்க வேண்டிய நியூஸ்னால், ஸோ ஃபிக்சேஷன் நடந்ததுக்கப்புறம் நம்மளோட வேகன்சியில் ஒரு சில மாற்றங்கள் வரலாம், வேகன்சி இன்க்ரீஸில். அதே மாதிரி இன்னும் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரிவைஸ்டு லிஸ்ட்டு. ஸோ நான் அவைலபிள் வேக்கன்சியை வந்து இந்த தடவையே போட்டுற முடிவோடு தான் அவங்க வந்து கீழே வந்து அடிஷ்னல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு கூட நாங்கள் வந்து கேண்டிடேட்டை கூப்பிடுவோம் அப்படின்றத உங்களுக்கு டிஆர்பியோட வெப்சைட்டில் நோட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால நான் வேக்கன்சி இன்க்ரீஸுங்கிறத ஏன் திரும்ப திரும்ப நம்மளோட வீடியோஸில் சொல்கிறோம் அப்படின்னா, அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இருக்கவங்களே போட்டாவே போதும், கரெக்டாக உடனே போடுங்க அப்படிங்கிறது எல்லாரோட மனநிலை தான். இருந்தாலும் அந்த நான் அவைலபிள் வேக்கன்சியை வந்து இதிலே ஃபில் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து டிஆர்பியே கொடுத்தது தான். ஸோ இது அடிஷ்னல் வேக்கன்சி நிறைய இடத்துல வந்து 160, இப்போ குறைந்தபட்சம் வந்து 500 600 வேக்கன்சி வருது, ஓவராலாக வருது. இன்னும் தமிழுக்கு வந்து வரல. தமிழை பொறுத்த வரைக்கும் அந்த இன்னொரு ரிவர்ஸ் கிராஸ் மேஜர் இஷ்யூஸும் இருக்குது. ஏன்னா இங்கிலீஷ்லேயும் ஹிஸ்ட்ரியிலையும் அதனால நிறைய வித்ஹெல்ட் ஆகியிருக்காங்க. அதுக்கான ஈக்குவலன்ட் ஜிஓவாக இருக்கட்டும், இல்லை அதுக்கான இது சப்மிட் பண்ணுற எவிடன்ஸும் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால தமிழுக்கும் லேட் ஆகலாம். ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தமிழுக்கான எந்த மிஸ்டேக்கும் இல்லாமல் ஒரு ரிவைஸ்டு லிஸ்ட்டு, அதாவது தமிழுக்கான லிஸ்ட்டு வந்து ஃபைனல் லிஸ்ட்டாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த ஃபைனல் லிஸ்ட்டோடு சேர்த்து உங்களுக்கு அடுத்து என்ன நடக்க போகுது, அடிஷ்னல் வேக்கன்சி எப்படி ஃபில் பண்ண போகிறாங்கங்கிறதுக்கான ஒரு நோட்டும் கொடுக்கலாம். அப்படிங்கிறதுனால தான் தமிழ் வந்து லேட் ஆகுது. ஸோ நல்லதே வந்து நடக்கும் அப்படின்னு நம்புவோம். சீக்கிரமே அப்பாயின்மெண்ட் ஆர்டர் உங்கள் கையில் கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. எல்லாருமே ரொம்ப ஸ்டே ஹோப் அப்படின்னு தான் சொல்லுவேன். ரொம்ப நம்பிக்கையோடு காத்துருங்க. இது வரைக்கும் கிருத்திகா எனர்ஜி எசன்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிற வியூவர்ஸ் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.
எஸ்ஜிடி அப்பாயின்மெண்ட் டெஸ்ட்டுக்கான எல்லா நியூஸும் அப் டு டேட் குடுத்துட்ருக்கோம். அதுக்கான குரூப்பும் இருக்கு. ப்ரீவியஸ் வீடியோல குரூப் லிங்க் இருக்கு. போய் நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. பிஜிடிஆர்பி எக்ஸாம்க்கான கைடன்ஸும் டெஸ்ட் பேட்சும் நடந்துட்டுருக்கு. யூஜிடிஆர்பி நீங்க ஜாயின் பண்ணி உங்களோட ஒர்க்ல போற வரைக்கும், இல்ல அடுத்து யூஜிடிஆர்பிக்காக இருக்கட்டும், என்ன விதமான உங்களுக்கு கைடன்ஸும் நம்மளோட சேனல்ல இருக்கும். ஸோ கண்டிப்பா கிருத்திகா எனர்ஜைசன்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். இதை யாருக்காவது தேவைப்படும்னு நினச்சா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யாருக்காவது ரியலி நீட் இந்த மாதிரி ஒரு சேனல் அவங்களுக்கு தேவைப்படும்னா கண்டிப்பாக நம்மளோட சேனல் லிங்க்கை வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.